चलो वनकम दिस मगा एक्सरसाइज 2.6 थर्ड सम x power 4 equal to ப்ளஸ் 16 மெய் மூலங்களை காண்க பார்த்தலாமா. இப்போ எக்ஸின் அடுக்கு 4னா ஈக்குவல் டு எதனுடைய அடுக்கு 4 16. எஸ் 2 அடுக்கு 4 16. எதனுடைய 2 அடுக்கு 4 அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் சமை போடணும் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஏன்னா அடுக்கு ரெட்டப்படையாக இருந்தால் மைனஸாக இருந்தாலும் ஒன்று தான் கிடைக்கும், ப்ளஸ் தான் கிடைக்கும். ஓகே, this implies x equal to 4 படி இருக்கா. ஓகே, அப்போ x is equal to அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அவ்வளோதான். ஓகே செல்லும். அடுத்த 4வது கணக்கு தீர்வு காண்க. 2 into x plus 1 to the whole square minus 3 into x plus 2 to the whole square equal to 0. இது மாதிரி ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சுனாவே ஸ்கொயரை மறந்துடுங்க. 2 into x plus 1 ஒரு முறை இன்னொரு முறை போடுங்க. 3 into x plus 2 இங்கே என்ன பண்ணணும் மைனஸ் மறந்தாச்சு. 2 முறை வந்திருக்கு, இதே 2 முறை வந்திருக்கு, ஒரு முறை தான் போட்டிருக்கேன். 2 into x plus 1 plus 3 into x plus 2 equal to 0. என்ன மகா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணது a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஒரு முறை மைனஸ் பண்ணணும், ஒரு முறை ப்ளஸ் பண்ணணும். 2 நம்பரையும் ரெண்டு முறை எழுதிக்கணும், ஒரு நம்பரையும். ஓகேவா. இப்போ 2 into x ப்ளஸ் 1 மைனஸ் தான், அது குறிய மாற்றுன்னு அர்த்தம். அப்போ முன்னாடி என்ன இருக்குதுங்க ப்ளஸ் ப்ளஸ் தானே பண்ண குறிய மாற்று. மைனஸ் 3x ப்ளஸ் 2 மைனஸ் 2 மாறும். இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இந்த ப்ராக்கெட் போட்டதுனால இந்த ப்ராக்கெட் போட்டேன். இப்போ இந்த ப்ராக்கெட் நான் எடுத்ததுனால இந்த ப்ராக்கெட் இதுக்கு வச்சுக்கிறேன். ப்ளஸ் தான், அது குறிய மாற்றாத. அப்போ குறிய மாற்றாத ப்ளஸ் 3x அப்படியே போடுங்க, ப்ளஸ் 2 அப்படியே போடுங்க. ஈக்குவல் டு சாமி 0. மொத்த உறுப்புகள் ஒன்றா பாருங்கள். எக்ஸ் எக்ஸையும் தனி உறுப்பு தனி உறுப்பு. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய அந்த சின்ன கழிச்சா பெரியனுடைய குறி மைனஸ் எக்ஸ். மைனஸ் ஒரு எக்ஸா. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 2லேருந்து 1 கழிச்சா 1 மைனஸ் 1 இன்ட்டு ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் 5x ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டுத்துலேயும் மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னா அர்த்தம்னா குறின்னு அர்த்தம் ப்ளஸ் 1 ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு நீங்கள் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இங்கே பாருங்கள் சாமி, பொதுவாக குறி எடுத்தால் இதுக்கு சொந்தம் கிடையாது. ஏன்னா பெருக்கல்னால் இது ரெண்டுமே சேர்த்து ஒரே உறுப்பு தான் அர்த்தம். ஓகே, ஈக்குவல் டு 0. ரெண்டுத்தையும் பேருக்குனா 0 கிடைக்குதான். அப்போ ஒன்று இது 0வாக இருக்கணும், இல்லைனா இது 0 இருக்கணும். எழுதிக்கலாமா. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அல்லது 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. மைனஸ் 0 ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த குறியை மாற்றணும் அப்படின்னா மைனஸ் 0ஆகவும் ப்ளஸ் 0ஆகவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஏன் மைனஸ் தான், அது குறியை மாற்றணும். இதுக்கும் குறிய இங்கே மைனஸ்னு போட்டோம்னா வச்சுக்கேன், மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0ன்னு வருமா. 0னாவே ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ப்ளஸ் மைனஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா சாமி மைனஸ் 1. இங்கே எக்ஸினுடைய மதிப்பு ப்ளஸ் 3 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா மைனஸ் 3. பெருக்கல் 5 அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 5. அவங்க கேட்டது தீர்வு காண்கன்னு கேட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் தீர்வு அப்படி எழுதிங்க சாமி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அல்லது x is equal to -3/5. ஓகேவா. அவ்வளோதான் செல்லம்.